ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் விக்கி வியூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அண்ட் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஓடிஐயோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து சண்டே மேட்ச் டேவாக இருந்தது, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக மேட்ச் வந்து நெயில் பைட்டிங்காக இருந்தது, வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லோரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? டாஸ்லேருந்து வந்து ஆரம்பிக்கிறேன் நான். டாஸ் வந்து எங்கன்னா வந்து இப்போது வரோத்ரா வந்து கிரவுண்டு, பரோடாவில் வடோத்ரா. அந்த கிரவுண்டு வந்து இந்தியாவோட இப்போ தான் வந்து ஐசிஐசி டோர்னமெண்ட்டில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச் அங்கே நடக்குது. இதுவரையும் வந்து இந்தியா மேட்ச்சே அங்கே நடந்தது இல்லை. இதுதான் ஃபஸ்ட் மேட்ச் அங்கே நடத்துகிறாங்க, ஓடிஐ சீரீஸு ஃபஸ்ட் மேட்ச்சு. அதை வந்து லிஸ்ட் ஏல வந்து மேட்ச் நடந்திருக்கு ஆல்ரெடி. வந்து விஜய் ஹசாரே ட்ரோஃபிஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண, டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் ஆயிருக்காங்க. டாஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சர்ஃபேஸ் வந்து குட் சர்ஃபேஸ் தான், பட் பேட்டிங் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம் வந்து கண்டிப்பாக வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து ஏன் அட்வான்டேஜ் இருக்குன்னா, பிகாஸ் அங்கே வந்து டியூ இருக்குமா. ஈவினிங் டைமில் வந்து ஆஃப்டர் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக டியூ வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். பிகாஸ் வந்து இந்தியா தான் வந்து டாஸ் வின் ஆகிருக்கிறது. அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இதோட முன்னாடி வந்து ப்ரீவியஸாக வந்து இந்தியா வந்து டாஸே வந்து வின் பண்ணதில்லை. இப்போ தான் கன்சிக்யூட்டிவாக வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. லாஸ்ட் டூ டு 3 மேட்சஸாக வந்து வின் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்புறமா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிது. நியூசிலாண்டு வந்து பேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ் வந்து கான்வே அண்ட் ஹென்ரி நிக்கோலஸ் வந்து ஓப்பனிங் இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து 2 பேருமே வேறு லெவலில் பேட்டிங் பண்ணாங்க. கம்போஸ்டாக கிளாஸியாக ஆடினாங்க. பேட்டிங் வந்து கான்வே சொல்ல வேணாம், நார்மலாக ஒரு கிளாஸியாக தான் ஆடுவார். நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஓடிஐயில் வந்து நார்மலாக ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவார் அவர். நிக்கோலஸ் கூட அதே மாதிரி நல்ல ஒரு இன்பிட்வீன் தட் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லாவே போச்சு. 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ் வந்து விக்கெட்டே வீழ. ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ் வந்து நல்லாவே பேட் பண்ணாங்க 2 பேருமே. இன்பிட்வீன் பார்ட்னர்ஷிப் வந்து 117 ரன்ஸு, எவ்வளோ 117 ரன்ஸ் 130 பால்ஸில் 117 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 20 ஓவர்ஸ் ஆயிருந்துமே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருந்தது ஹர்ஷித் ராணா தான் வந்து ஃபஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருந்து. கான்வே வந்து 56 ரன்ஸு 67 பால்ஸில், அண்ட் ஹென்ரி நிக்கோலஸ் வந்து 69 பால்ஸ் 62 ரன்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் டவுனில் வந்து வில்லியங்க, அவர் வந்து 12 தான், அவ்வளோ ஒன்றும் வந்து அவர் வந்து ரன் வந்து அடிக்கலை. அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் சொல்ல என்னன்னா, அவர் வந்து ஓடியோட ரேங்கிங் தேர்டில் இருக்கிற பேட்ஸ்மேனு. அவர் ஓடிஐனா வந்து நல்லாவே ஆடுறாரு. அவர்னாவே ரியலி வந்து குட் பேட்ஸ்மேன் ஃபார் ஓடிஐ டோர்னமெண்ட்டில் வந்து அதுவும் இந்தியான்னு பார்த்தா இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் கப்பில் கூட நல்லாவே ஒரு 200 அடிச்சிருக்காரு இந்தியா மேலே. கண்டிப்பாக ஓடிஐன்னு பார்த்தா ஒரு குட் பேட்ஸ்மேன், கேப்பபிள் பேட்ஸ்மேன் ரியலி. 84 ரன்ஸு. அவர்னால தான் அட்லீஸ்ட் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு 300 ரன்ஸ் போன காரணமே அவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு 2 டவுன் வந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் தான் வந்து எல்லா பவுலரையும் டேக்கிள் பண்ணி கிட்டத்தட்ட 300 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கேமியோ வந்து கிறிஸ்டின் கிளார்க் வந்து ஒரு கேமியோ ஆடினார், 17 பால் 24 ரன்ஸ். அட் லாஸ்ட் வந்து நியூசிலாண்டு வந்து டோட்டலாக வந்து 300 ரன்ஸ் இருந்துச்சாங்க. அட் மீன்ஸ் பர் ஓவர் 6 ரன் ரேட்டு, 300 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தா வந்து எல்லாருமே 3 பவுலர் கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் வந்து ஒரு விக்கெட் தான். ஆனால் பிக் ஆஃப் தி பவுலர்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் தான் பிரேக் த்ரூவே கொடுத்துருந்தது. ஏன்னா வந்து 2 பேருமே நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க. கான்வே அண்ட் நிக்கோலஸ் வந்து நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க, கிளாஸே ஆடிட்டு இருந்தாங்க. யாருனாலும் விக்கெட் எடுக்க முடியல. அட் லாஸ்ட் வந்து 21st ஓவரில் 22nd ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் சரிசரமாக விக்கெட் வீழ்த்துட்டே வந்தது.
ஆனால் சிராஜ் வந்து நல்ல ஒரு கம்பேக் ஆஃப்டர் லாங் டைம் வந்து சிராஜ் வந்து ஓடிஐயில் வந்து நல்லாவே போட்டிருக்காரு. 8 overs 40 runs 2 wickets 5 எக்கனாமியில். ஜடேஜா வந்து விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஆனால் நல்ல bowling தான். 300 ரன்ஸு. பட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்டில் வந்து 284. பட் வந்து 300 ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வரலாம். இப்போது இந்தியா வந்து சேசிங். பட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் என்னன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து பெரிய பூஸ்ட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து ஆடுறதே வந்து ஒன்லி ஓடிஐஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். வந்து ஓடிஐ மேட்ச் தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் பிகஸ்ட் பூஸ்ட் ரியலி வந்து ஏன்னா வந்து ரோஹித் சர்மா சொல்லவே வேணாம், அவர் வந்து ஓப்பனிங்கில் நல்லா அடிச்சிருவார். பட் கோலி வந்து இப்போது கன்சிஸ்டண்டாக ஆடிட்டுருக்காரு. போன சீரீஸ்லேருந்து வந்து அவர் கேப் வந்து அவர் லாங் இது வந்து டோர்னமெண்ட் வந்து 3-3 தான் 3-3 மேட்ச் தான் இருக்குது. ஒரு சீரீஸில் 3 மேட்ச் தான் ஓடிஐ வந்து நடந்துகிட்ருக்கு. பட் வந்து லாங் கேப் இருக்குது. ஏன்னா ஒரு சீரீஸ்க்கு வந்து ஓடிஐக்கு வந்து லாங் கேப் இருக்குது. பட் அவங்க ஆடுறது பார்த்தா லாங் கேப் இல்லாத மாதிரியே இல்லை. வந்து அவங்க நல்லாவே ஆடுறாங்க. 2 பேருமே கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் வந்து கில்லும் அப்புறமா ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ஃபஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் இனிஷியல் ஓவரில் வந்து நல்லாவே போலிங் போடுறாங்க. கேல் ஜேமிசனும் அப்புறமா ஜாக் ஃபோல்க்ஸ் வந்து நல்லாவே போலிங் போடுறாங்க. நல்லாவே இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா பவர் பிளே நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணார். ரோஹித் சர்மா வந்து நல்லாவே மேக்ஸிமைஸ் பண்ணார். கண்டிப்பாக வந்து அவர் நல்லா அடித்தார். 26 ரன்ஸ் 29 balls 2 6s 3 4s அடிச்சிருந்தார். நல்லாவே வந்து கேபிட்டலைஸ் பண்ணார் பவர் பிளேயில். பட் கில்லு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டார். ரொம்ப குவைட்டாக ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா 30 சர்க்கிள்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஆஃப்டர் 26. அவரால் வந்து 50 கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார். விராட் கோலி வந்து சொல்ல வேண்டாம், சேஸ் மாஸ்டர். ஆல்ரெடி வந்து இந்தியா சேஸ் மாஸ்டர் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி விராட் கோலி வந்து சேசிங்னா வந்து அவரை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். அவர் வந்து போன சீரீஸில் எங்கே விட்டு போனாரோ அங்கே வந்து இந்த சீரீஸில் அதே தொடங்கியிருக்காரு. ஏன்னா வந்து அவர் போன சீரீஸில் வேறு லெவலில் பேட்டிங். அவரோட ஸ்ட்ரைட் டிரைவ் ஆகட்டும், கவர் டிரைவ் ஆகட்டும், 6 அடிக்கிறது 4 அடிக்கிறது பார்த்துட்டே இருக்கலாம் போல். அவர் இருக்கிற வரையும் வந்து இந்தியாவோட சேசிங் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு தான் வந்து ஃபேவரட்ஸாக இருந்தது. கண்டிப்பாக பிகாஸ் அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு பால்லேருந்தே இன்டென்ட்டு. ஃபஸ்ட்டு பால்லே வந்தார், 4 அடித்தார். அதுக்கப்புறம் தான் வந்து கில்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிதம் வந்து அவர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு நல்லாவே பில்ட் பண்ணாங்க. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் நல்லாவே பில்ட் பண்ணி அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பும் 107 பாலில் 118 ரன்ஸு கோலி அண்ட் கில் இன் பிட்வீன் தட் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ அடித்தாங்க. அதுக்கப்புறம் கில்லு வந்து கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னால அதுக்கப்புறம் அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயசர் ஆல்சோ பிக் பூஸ்ட் தான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து. ஏன்னா வந்து ஒரு 2 டவுனில் வராரு. ஆஃப்டர் இன்ஜுரி அவர் இப்போது வந்து செலக்ட் ஆகி வைஸ் கேப்டனாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. இந்த சீரீஸ்க்கு ஓடிஐ சீரீஸ்க்கு வந்து வைஸ் கேப்டனாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக வந்து அவரோட கம்பேக் கூட வேறு லெவலில். ஆனால் அவர் வந்து 47 பால் 49 குயிக்காக அடித்தார். 4 4s 4 6 அடிச்சிருக்காரு. 104 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. கண்டிப்பாக வந்து பிக் பூஸ்ட் தான் இந்தியாவுக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து ஆஃப்டர் லாங் இன்ஜுரி ஆகிட்ட பிறகு வந்து இப்போ தான் வந்து இந்தியாவுக்கே கம்பேக் பண்ணியிருக்காரு. அவர் பேட்லேருந்து கூட நல்ல ஸ்கோர் ரன்ஸ் வந்துச்சு. பட் கோலி 93 ரன்ஸில் வந்து விக்கெட் கொடுத்தாரு. ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா கோலி வந்து 93ல் அவுட் ஆகிட்டு ஜஸ்ட் 7 ரன்ஸ் மிஸ்ட் ஆயிடுச்சு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. இவர் ஸ்ரேயசர் 49 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிடும். ஒரு ரன் இருந்தால் ஆஃப் செஞ்சுரி இருந்திருக்கும். பட் அவரும் அடிக்க முடியல அவர்னாலையும். பட் அட்லாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா அண்ட் ராகுல் அதுக்கப்புறம் குயிக்காக விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கோலி அவுட் ஆயிருந்ததுமே அதுக்கப்புறம் குயிக்காக விக்கெட் விழுந்து தான் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது ரன்ஸ் அடிக்க அட்லாஸ்ட் சேசிங்கில். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஆல்ரவுண்டர் கேஸ் இருக்கார் இந்தியாவுக்கு வந்து ஹர்ஷித் ராணான்னு சொல்லிட்டு. பட் அவர் நல்லாவே வந்து பேட்டிங் நல்லாவே ஆடுறாரு. கண்டிப்பாக வந்து ஒரு 29 ரன்ஸ் 23 பால் குயிக் ரன்ஸாக வச்சுருந்து அது கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா வந்து ராகுல் எப்போவுமே வந்து மேட்சை டீப்பாக கொண்டு போய் தான் முடிப்பார். எல்லாருக்கும் தெரியும்.
அவர் கண்டிப்பாக டீப்பாக தான் எடுத்துகிட்டு போய் முடிப்பாருன்னு சொல்லிட்டு. பட் ஹர்ஷித் ராணா அடிச்சதுனால வந்து ராகுல் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகி அட் லாஸ்ட் வந்து அவர் லாஸ்ட்டில் ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சுட்டு வின் பண்ணி கொடுத்துட்டார் ராகுல். கண்டிப்பாக நெயில் பைட்டிங் ஃபினிஷாக இருந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் விராட் கோலி வந்து கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா விராட் கோலி வந்து லாஸ்ட்டு 5 மேட்சாக 5 கான்சிக்யூட்டிவ் 50 5 கான்சிக்யூட்டிவ். அந்த 50ல் வந்து 2 மேட்ச் வந்து 100ஆக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து 135 அண்ட் ஒரு மேட்ச் வந்து 102. அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில். கண்டிப்பாக வந்து அவரோட வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 109, ஆவரேஜ் 156.33, 469 ரன்ஸ் லாஸ்ட் 5 ஓடிஐஸில் அவர் வச்சிருக்க ரன்னு. அவர் வந்து அன்ஸ்டாப்பபிளாக இருக்கார். ரியலி வந்து ஓடிஐ நெக்ஸ்ட்டு ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு கண்டிப்பாக வந்து இவர் இருந்தே இருப்பார். இவர் பிளேஸை வந்து யாரும் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக இவர் ஆடுவாங்க. ரோக்கோ கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு தேவை. அதுதான் பிக் பூஸ்ட். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க 2 பேர் இருக்கிறது 2027 வேர்ல்ட் கப்புக்கு. அப்புறம் நியூசிலாண்டில் வந்து பிக் ஆஃப் தி பவுலர்னால் வந்து நல்லாவே போட்டார். கேஎல் ஜெமிசன் 10 ஓவர்ஸ் போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். கண்டிப்பாக நல்லாவே போட்டிருந்தார். கேஎல் ஜெமிசன் இஸ் த பிக் ஆஃப் தி பவுலர் ஃபார் நியூசிலாண்டு. இந்தியாவுக்கு வந்து பிக் ஆஃப் தி பவுலர் வந்து ஹர்ஷித் ராணா தான் மெயின்லி சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து பேட்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணார், பவுலிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். கண்டிப்பாக ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக கண்டிப்பாக வந்து வளம் வந்துட்டுருக்காரு இந்தியாவுக்கு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து மேட்ச் நல்லா இருந்து. இப்போது இந்தியாவோட 1-0 இருக்காங்க சீரீஸு ஹெட்டில். இந்த மேட்ச் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.